அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயற்ற வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஊருக கொஞ்சம் தெரியும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் எல்லாம் தாளையேற்று வருமோ நாளைக்கு வருமோ பூர்வத்தம்மா அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்றுமளகம் மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அன்பு ஆண்மனையுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் மேட்டுக்கூட்டத்தை வீதியில் வசித்து வருகின்ற வக்கீல் வேலு, இலுப்புகோணம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மணிமேகலை வேலு, அரவிந்த், குர்சோத் ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றோம். இந்த தேவகாரணிய பணிக்கு தேவையான 20 கிலோ கேழ்விறகு வழங்கினார். அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல்நலம், செல்வ வளம், மனவளம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க, வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் மேட்டுக்குடிசை வீதியில் வசித்து வருகின்ற வழக்கறிஞர் வேலு, தலைமை ஆசிரியர் மணிமேகலை வேலு, கப்பல் வேலை செய்து வருகின்ற குர்சோத், இன்ஜினியர் அரவிந்த் ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றோம். இந்த ஜீவகாரணிய பணிக்கு தேவையான கேழ்விறகு 20 கிலோ வழங்கினார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அன்பு ஆண்மனையுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சொந்த சன்மார்க்க சக்தி சங்க நித்திய தர்மசாலையில் களம்பூர் மேட்டுக்குடிசை வீதியில் வசித்து வருகின்ற அன்பு தம்பி வக்கீல் வேலு அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்குகின்றோம். இந்த
ஜீவகாருண்ய பணிக்கு தேவையான 20 கிலோ கேழ்வரகு வழங்கினார்கள். அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் உடல் நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வாழ்ந்து வள்ளலார் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று பிறவியில்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க, வளம் பெற பெருக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாங்கடவே சார், வெயில் நான் எவ்வளோ அருமையாக இருப்பார். என்ன சொல்கிறேன்? ஆம்பா கத்திரி முடியுதுன்னே பூ தான். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் பூ ஓட்டுறா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தேவையான குடிக்கும். குடிக்கு எவ்வளோன்னா குடிக்கலாம். வழி அடியில் மாட்டிக்கும், வேற ஒன்றும் இல்லை. வரத்து ஈரமா இருக்கும். அதான் எனக்கு சொன்னதுக்கு கருத்தை ஏற்றுவான்னு போனான். அவன் ட்ரை பண்ணாங்கம்மா, திருப்பி பேசுமா அவங்களெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவெல்லாம் செய்வாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லை வெளியே பார்க்குறவனுக்கு இதை அது உலகத்தை வந்து நீ 2 கண்ணால பார்க்குற, 2000 கண்ணை ஒன்று பார்க்குது. இப்போ நாங்கள் தர்மசாலை நடத்துறது பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது. இங்கே சாப்பிடலாம் தர்மசாலையில், அவருக்கு கொடுக்கல. ஆனால் பார்க்குறவங்க சம்பதாத்தி அவ்வளோ பெரிய பாத்திரம் தர வேணுமா? வரப்போகிற 20 ரூபாய் விற்கிறாங்க, ஃப்ரீயாக கொடுத்துக்கணும். வெயிலுக்கு முடியல, இல்லாத கொடுத்துங்க, ஆஸ்பத்திரி கொடுத்துங்க, போடுங்க. எவ்வளோ உழைப்பு தெரியுமா? நம்மளுக்கு 4 பேர் வந்து சாப்பிடணும்ல. எவ்வளோ சாப்பிடலாம், சாப்பிட்றது நான் ஃபோன் முடியுதா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை,
டம்ளர்லாம் எதுக்கு அந்த பிளாஸ்டிக் டம்ளர் போடுன்னு அதே போட மாட்டேன். போதுமா? வெயில் காலம் முடிஞ்சுட்டே கூழ்த்தா காலையில வந்து சாப்பிட்டு போகலாம். நீ அப்புறம் அந்த வேலையை விடாம போகலாம். பாப்பா ஐயர ஒரு டம்ளர் கூழ் குடியா, வெயில் நல்லது. ஊத்துறோம் ஐயா, குடிக்கிறது எத்தனை வந்தாலும் குடிக்கிறாங்க. பாசம் தான் இல்லை, எத்தனை டம்ளர் வந்தாலும் குடிக்கலாம். டீ ஊத்தாது குடிக்கும். எந்த டம்ளர் கூடம்மா எடுத்து வச்சுக்கணும். நான் வேணான்றேன். யாசா கூழ் குடிச்சிட்டு போவ டம்ளரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பழம்பூர் மேட்டுக்குடிசை வீதியில் வசித்து இருக்கின்ற வழக்கறிஞர் அன்பு சகோதரர் வேலு, திருமதி மணிமேகலை வேலு தலைமை ஆசிரியை, மெரைன் ஒர்க் பண்ணுகின்ற புர்ஷோத், அரவிந்த் ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை கூழ் வழங்கினார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல்நலம், செல்வ வளம், மனவளத்தோடு வள்ளலார் நெறியில் நின்று அறம் சிறக்க வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ரைட், வெரி குட். போடுவாங்கல்ல, எப்போ ரேட் தராங்க? அம்மா எங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சா? இதுதானா? டேய் 1 2 ஆச்சு, அண்ணா 9 ஆச்சு. அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து குடிக்க சொல்லு, பார்சல்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ ஒன்று ஒரு மரியாதை தான். அப்புறம் 2 ஊரில் இருக்கிற வந்து ஒரு தள்ளுவண்டி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வச்சு கொடுத்துறேன், அதை தூக்கி கொடுத்துறேன். வரப்போகிற ஜனங்களை கூடுறான்னா வீட்டில் உட்காந்துக்கிறான், அங்கே உட்காந்துக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? நீ என்ன பண்ண, 3 சக்கர வண்டி ஒன்று வாங்கிக்கா. நான் குண்டானோட தூக்கி வச்சிடுறேன். தெருத்துல யார் யாருக்கு தேவையோ கொடுத்துட்டு அப்புறமேல்ட்டு இங்கே வந்து பாத்திரத்தை கை வச்சு கொடு. நீ என்ன சொல்றியோ அது மாதிரி செய்யலாம். கேஸ்லாம் போட்டாங்க பாரு, எந்த கூட வச்சு நம்புறேன். அந்த வண்டி எங்க இருக்குன்னு பார்த்து வாங்கி வந்துரு. கால் வச்சு அந்த சைக்கிள் எங்க இருக்கு பாரு, செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணிடலாம், முன்ன வச்சுக்கலாம். அது நாமளே தெருவா போய் குத்துடலாம். எப்படி சொல்றோம்? நட முடியாதுன்னு என்ன பண்ண சொல்ற? சித்த மூட்டை பொண்ணு கட்டின கதை தான் இது. இங்க வந்து குடுறான்னா ஒரு பாத்திரத்துல கேட்டா ஒரு சொம்ப கொடுத்தான், இன்னொரு பாத்திரத்திலே குடுறான்றான். கேட்டா அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணும்ன்றான். என்ன பண்ண? கூழ ஆகத்துக்கு வாங்குறல பாரு. அப்ப அந்த அம்மா லீவ் போட்டு போனாங்கன்னா நீ தான் வந்து கரைக்கணும், ஆகணும். கத்துக்க ஒரு 2 நாளைக்கு வந்து கத்துக்க. இப்ப அவங்க மே மாசம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்களா பெங்களூருக்கு, கையில கூப்பிட்டு வச்சு ஆயிக்கின்றாங்களா? இது சாயந்தரம் தானம்மா. இதுமா உன் வேலையை டிஸ்டர்ப் ஆகாதுமா, சாயந்தரத்துல தான்மா, காலையில போக மாட்டோமா. ஆகத்து யாரு? அதான் கேக்குறான். பானை கொடுக்குறாங்க, பெரிய பானை. ஆகத்துக்கு ஆளை போடுறாங்கன்னா பானை கொடுக்குறாங்க.